ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, கருப்பு கவுனி அரிசி பாயசம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஹைகிரீவர் பூஜைங்கிறதுனால சுவாமிக்கு நைவேத்தியத்துக்காக பண்ணேன். அதை அப்படியே உங்களுக்கு காட்டுவோன்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு பாதாமை வறுத்துப்போம், நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். நான் நைட்டே ஒரு கைப்பிடி கருப்பு கவுனி எடுத்து 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சிடணும். காலையில் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காத்தால் ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா வேக விட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நெத்தாக தான் இருக்கும். பாயசம் சக்கரை பொங்கல்லாம் நம்ம மசிச்சிடலாம். பாயசம் தண்ணியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் நெத்தாக இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கு. எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் தேங்காய், 2 முந்திரி பருப்பு, ஒரு ஏலக்காவை அரைச்சி வச்சுருக்கேன். நான் தேங்காய் கம்மியாக இருக்கிறதுனால பாலும் சேர்க்க போகிறேன். பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் அந்த முந்திரி பருப்பை எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த கருப்பு கவுனி வேக விட்டு வச்சுருக்கோம் பார்த்தியா தண்ணியோட, அதில் போடுங்க, ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம வெல்லத்தை இது வெந்ததுங்கனால வெல்லத்தை டைரெக்டாக போட்டுடலாம். நான் வெல்லத்துக்கு பிறகு நாட்டு சர்க்கரை போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான வெல்லம், உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான வெல்லம் போடுங்க. நான் நாட்டு சர்க்கரை ஒரு 7 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகரும் போட்டிருக்கேன். இந்த ஜீனி போடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டை எடுத்து காட்டும். ப்ரௌன் சுகரும் போட்டு இதில் குப்பை அந்த அளவுக்கு இல்லை, அதனால் நான் டைரெக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லத்தில் குப்பை இருக்கும், அதை பாகா வச்சு ஊற்றிங்க, கரைச்சிட்டு ஊற்றிங்க. நான் அப்படியே போட்டுட்டேன். நல்லா இது கொதி வந்துட்டு இதுக்கு தேவையான ஏலக்காய், ஏற்கனவே ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் முந்திரி பருப்பு அந்த தேங்காவோடு. இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன். இப்போ அந்த விழுதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க, அதையும் இப்போ எல்லாம் வெந்து பச்சை வாசனை போயிடுத்து, அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை. இப்போ அரைச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் விழுதை கொட்டி ஒரு கொதி வந்தோடனே இறக்க நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம இறக்க வேண்டியதான். சுவையான கருப்பு கவுனி பாயசம் ரெடி. ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஊற்றுங்க. சில சமயம் நீர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் காய்ச்சின பால் தான் ஊற்றுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாலையும் ஊற்றி நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணி பாருங்கள். மேலே டெக்கரேஷனுக்காக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பாதாம் முந்திரியை போட்டுடலாம். அவதான் ஹெல்த்தான கருப்பு கவுனி பாயசம் ரெடி. நம்ம நார்மல் பாயசம்லாம் பண்ணுவோம் வீட்டில். இது மாதிரி ஒரு வாட்டி கருப்பு கவுனி வாங்கி நம்ம பாயசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பு கவுனி. இப்போ இதை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஹைகிரீவர் பூஜை பண்ண போகிறேன். அதுக்காக நான் சாமிக்கு எடுத்து இப்போயே வச்சிடுறேன். பூஜை பண்ணும்போது அப்புறம் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி கருப்பு கவுனி பாயசம் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுனா, சாம்பார், கொண்டைக்கடலை, சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணியிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு லஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது சாதம் வடிச்சிருக்கேன். இது கொத்தரங்காய் கறி, பயத்தம்பருப்பு போட்டு கொத்தரங்காய் கறி. இதான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.